ஜெபிக்கும் பொழுது இந்த பார்வோனின் சேனைகள்லாம் என்ன செய்யுமா, அழிந்து விடும் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலமாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில் என்ற வாக்கின்படியே இப்படிப்பட்ட ஆவிகள் ஒருவேளை நம்ம குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்து பிள்ளைகள் வாழ வேண்டிய வயதில் வாழ விடாதபடி இந்த மாதிரி சேனைகள் பிள்ளைகளை சூழ்ந்து இருக்குன்னா ஒன்னே ஒன்று நீங்கள் செய்யுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னால் அப்படியே என்ன செய்வார், நமக்கு நம்ம கையில் இருக்கிற ஆயுதம் என்ன, ஜெபம், துதி, நம்மள்கிட்ட பரிசுத்தாவியின் அக்கினி அபிஷேகம் இருக்குது. நம்ம கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது அந்த நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த செங்கடலை 2 செய்தோம் பிளந்துரும். நம்ம சாதாரண வெட்டந்தரையில் நடந்து போகிறது மாதிரி நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் நடந்து போயிடும். நம்மளை துரத்தி வந்த பிரச்சனைகள் என்ன செஞ்சிடும், அப்படியே மாண்டு போயிடும். அருமையான தெய்வ பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? என்னை துரத்தி பிரச்சனைகள் வருது, நானும் ஓடி ஒளிந்து பார்க்குறேன், விடவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்களா? அந்த பொல்லாத ஆவிகள் நம்மளை துரத்தாதபடிக்கு, நம்ம பிள்ளைகளை துரத்தாதபடிக்கு, நமக்கு சமாதானத்தை எடுத்து கொண்டு இருக்கிற அந்த சத்துருவின் கிரியைகளுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் மாற்றத்தை தருவார். பார்வோனின் ஆவி ஒன்றுமில்லாமல் போகிறது. ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை சுமூகமாய் நடத்தி போவார். அதுக்கப்புறம் பார்த்தா எரியோ நிற்கும். அப்போ எரியோவை ஆண்டவர் என்ன செய்வார், தகர்த்து போடுவார். அப்போ பார்வோனின் சேனை, எரியோ கோட்டை எல்லாமே தடைகள் எல்லாமே விலகி போகுது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவரை விடுதலையோடு நம்ம ஆராதிக்கலாம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றவர் நமக்காய் வழக்காடி நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறதுல சமாதானமும் அமெரிக்கையும் நம்பிக்கையோடு வாழ கிருபை தருவாராக.